இன்னைக்கு சடன் பிளானா நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கன்னா நானும் நக்ஷிக்குட்டியும் மட்டும் தான் ஊருக்கு போறோம். நாளைக்கு நக்ஷிக்குட்டிக்கு பர்த்டே. அவங்க அப்பாவுக்கு நாளைக்கு வேற எங்கேயோ டியூட்டி போட்டிருக்கதா சொன்னாங்க. ஈவினிங் வருவனோ இல்ல மறுநாள் வருவனோ எனக்கு தெரியாது. அதனால நீங்க ஊருக்கு போய் அங்க செலிப்ரேட் பண்ணுங்க பாப்பா பர்த்டேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேத்து ஈவினிங் போல தான் வீட்டுல வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே ட்ரெயின்ல எதுவும் டிக்கெட் இருக்கான்னு பார்த்தப்போ தேஜஸ் ட்ரெயின்ல டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் தனியா ஊருக்கு போறேன். இதுக்கு முன்னாடி நான் தனியா ஊருக்கு போனதே இல்ல. அவங்க இல்லாம ஊருக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்ன பண்றது, போலீஸ்னாவே அப்படித்தானே. மார்னிங் 6 மணிக்கு தேஜஸ் ட்ரெயின்ல தான் புக் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, ட்ரெயின்ல டிஃபன், காஃபி, ஸ்நாக்ஸ், தண்ணின்னு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுல கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் தான் இந்த ட்ரெயின் புக் பண்ணி அனுப்புனாங்க. மார்னிங் 6 மணி ட்ரெயின்ல ஏற்றி விட்டுட்டு ஹஸ்பண்ட் அப்படியே டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அங்க மதுரையில பிக்கப் பண்றதுக்கு அம்மா வந்துட்டாங்க. காலையில 6 மணிக்கு ஏறது 12 மணிக்கெல்லாம் நான் மதுரை ரீச் ஆயிட்டேன். மதுரையில இருந்து அப்படியே நாங்க கோயம்புத்தூருக்கு சின்னக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் பெரியக்கா வீட்டுல செலிப்ரேட் பண்ணலாம்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கணும். அப்ப சின்னக்கா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். ஈவினிங் ஒரு 7 மணிக்கெல்லாம் சின்னக்கா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க.